கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I gratefully praise the holy name of the Lord. இந்த நாலாம் நாளிலும் ஆண்டவர் நமக்கு எல்லா அனுகூலத்தையும் செய்து நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். This fourth day also the Lord has brought everything into our favor and is moving in our midst. சுவிசேஷத்தை கேட்க ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா அனுகூலங்களுக்காக நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. For all that God has done for us so that we might hear this gospel, let's raise our hands and gratefully praise God. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பூமியிலே அக்கினியிட வந்தேன் என்று இயேசு கூறினார். I have come to put fire on earth, Jesus said. இயேசு மனிதருடைய இருதயங்களிலே அந்த அக்கினியை போட்டுக்கொண்டே இருக்கிறார். And God has been putting that fire into the hearts of men. அநேக ஆயிரங்களின் இருதயங்கள் தேவனுடைய அக்கினியினால் எரிந்து கொண்டே இருக்கிறது. Many thousands, the hearts of many thousands are burning with this fire of God. எருசலேமுக்கு எருசலேமிலே இருக்க பயந்து எருசலேமை விட்டு புறப்பட்டு போனதான எம்மாவூருக்கு போனதான 2 சீஷர்களுடைய இருதயங்கள் கூட அக்னியா எரிகிற ஒரு அனுபவம் உண்டாயிற்று. We see the 2 disciples who left Jerusalem to go to Emmaus. Their hearts also burned within them. பெந்தேகோஸ்தே நாளில் காத்திருந்தவர்களுடைய இருதயங்கள் அன்றைக்கு ஊற்றப்பட்டதான பரிசுத்த ஆவியினுடைய கனல், தேவ கனல் அவர்களுடைய இருதய கனலாய் மாறியது. We see that the fire of God that was poured out on the day of Pentecost became their heart's fire. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதான நம் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் அந்த தேவ கனல் இன்றைக்கு பற்றி எரிய வேண்டும். That godly fire should burn in the hearts of each one of us who is here today. நாம் இப்பொழுது பாடினது போல நான் உங்கள் மத்தியிலே அக்கினி இட வந்தேன். As we sang, I have come to put fire in your midst. அந்த அக்கினி எங்கள் மத்தியிலே ஊற்றப்படட்டும் என்று நாம் பாடினோமே. We just sang, Lord, let that fire burn and be poured out in our midst. நம்முடைய இருதயங்களில் தேவனுடைய அக்கினியை கர்த்தர் ஊற்றும்படியாய் நாம் திரும்பவும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The Lord might pour out that fire in our midst. Let's all praise God again. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Praise you, Jesus. நாம் ஒரு நோக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். We are in God's presence with a purpose. இந்த நோக்கம் நம்மளே நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். God will surely fulfill that purpose in our life. பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்தமாகுதலுக்காக நாம் அவருடைய கையில் நம்மை முற்றுமாய் சமர்ப்பிக்கும் போது அவர் நம்மை எளிதில் விடமாட்டார், ஏமாற்றி விடவும் மாட்டார். When we surrender ourselves wholly to the Holy Spirit that he might sanctify us, he will not forsake us easily and he will not disappoint us too. பரிசுத்தமாக்கப்படுவதற்காக ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனை அவர் எளிதிலே விடமாட்டார், அவனை ஏமாற்றி விடவும் மாட்டார். A man who surrendered to the Holy Spirit will not be forsaken easily, he will not be disappointed either. கூறப்படுகிற ஒவ்வொரு வசனமும் நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும், நம்மை கட்டி எழுப்ப வேண்டும், நம்மை பலப்படுத்த வேண்டும், நம்மை சுத்திகரிக்க வேண்டும், நமக்குள்ளே ஒரு விடுதலையை உண்டாக்க வேண்டும். Every word uttered should deliver us and should command a sanctification in us and should strengthen us. நம்முடைய ஜீவியத்தை கட்டும்படியாகவே ஆண்டவருடைய வசனங்களை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். God has given us his words so that he might build up our lives. ஒரு பெரிய தேவ சமூகத்திற்காக விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி அவரை ஸ்துதியுங்கள். For such a outpouring of the Lord, let us all raise our hands and praise God. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Jesus. பலிபீடத்தின் அனுபவங்களை குறித்து படிக்கும் போதே இந்த பலிபீடமாகிய நம்முடைய ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் இருதயத்திலும் அந்த பலிபீடத்தின் அக்கினி இறங்குவதை நாம் இன்றைக்கு உணர வேண்டும். When we listen to the experiences of the altar, each one of us should discover the fire of the altar burning in our hearts too. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். Knowledge puffeth up, but charity or love edifies. நாம் படிப்பது அறிவுக்காக அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு பெரிய அனல் உண்டாகும்படியாக படிக்கிறோம். பலிபீடத்தின் அக்கினி ஊற்றப்படும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். We study not just for knowledge but so that a fire might burn in our hearts, that the fire of the altar might burn in our hearts. Let's praise God. Amen. Amen. Hallelujah. 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 Amen. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்று நான் ஈசாக்கின் பலிபீடத்தையும் யாக்கோபின் பலிபீடங்களையும் பற்றி சில காரியங்கள் சொல்லுகிறேன். I want to tell you some things about Isaac's altar and Jacob's altar. ஈசாக்கின் பலிபீடத்தை பற்றி
ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிப்போம். About Isaac's altar we read in Genesis 26:25. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். And he builded an altar there and called upon the name of the Lord and pitched his tent there, and there Isaac's servants digged a well. அந்த 8வது படத்தை பாருங்கள். உங்களுக்கு அங்க இருந்தால் தெரியுமோ என்னமோ. ஈசாக்கு கட்டின பலிபீடம் பேர்செபாவிலே ஈசாக்கு கட்டின பலிபீடத்தை அங்கே நாம் காண்கிறோம். We see in picture number 8 the altar built by Isaac. It was made in Beersheba. பேர்செபாவிலே பலிபீடம் கட்ட வேண்டும் என்றால் அவன் பேர்செபாவிலே குடியிருக்க வேண்டும் அல்லவா, பேர்செபாவிலே வர வேண்டும் அல்லவா, எப்படி அவனுடைய வாழ்க்கை வந்தது அங்கே கொண்டு வந்தது என்று சில விளக்கங்கள் சொல்லுகிறேன். To build an altar in Beersheba, he must have come to Beersheba and stayed at Beersheba. How that happened, I will tell you. முதலாவது ஈசாக்கினுடைய ஜீவியத்தின் சில விளக்கங்களை கவனிப்போம். Let us first of all consider some things about Isaac's life. ஈசாக்கை பற்றி படிக்கும்போது When we study Isaac's life, முதலாவது இவன் பிறக்கு முன்னே பெயரிடப்பட்டவர்களில் ஒருவன். first of all, he was a man given a name before he was born. வேத புஸ்தகத்தில் 8 பேருக்கு பிறக்கு முன்னதாகவே பெயரிடப்பட்டது. 8 people were given names before they were born in the Bible. முதலாவது பிறக்கு முன்னே பெயரிடப்பட்டவன் இஸ்மவேல். First of all, Ishmael was given his name before he was born. இரண்டாவது ஈசாக்கு. Secondly, Isaac. மூன்றாவது சாலமோன். Thirdly, Solomon. நான்காவது யோசியா. 4, Josiah. ஐந்தாவது கோரேஸ். 5, Cyrus. ஆறாவது மகேர் ஷலால் ஹஸ்பாஸ். 6, Maher Shalal Hashbaz. ஏழாவது யோவான் ஸ்நானன். 7, John the Baptist. எட்டாவது இயேசு கிறிஸ்து. 8, Jesus Christ. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I will repeat them. பிறக்கு முன்னே பெயரிடப்பட்ட 8 பேர். 8 people who have given names before they were born. முதலாவது பிறக்கு முன்னே பெயரிடப்பட்டவன் இஸ்மவேல். First Ishmael. இரண்டாவது ஈசாக்கு. Secondly, Isaac. மூன்றாவது சாலமோன். Thirdly, Solomon. நான்காவது யோசியா ராஜா. 4, King Josiah. ஐந்தாவது கோரேஸ் ராஜா. 5, King Cyrus. ஆறாவது மகேர் ஷலால் ஹஸ்பாஸ். 6, Maher Shalal Hashbaz. ஏழாவது யோவான் ஸ்நானன். எட்டாவது இயேசு கிறிஸ்து. 7, John the Baptist. 8, Jesus Christ. இவ்வளவு பேரும் அவர்கள் பிறக்கு முன்னமே அவர்களுடைய பெயர் அறிவிக்கப்பட்டவர்கள். All these names were given to those individuals before they were born. நாம் இவர்கள் எல்லாரை பற்றியும் சிந்திக்க இப்பொழுது சமயம் இல்லை. And there is no time to consider all of them. இப்படி பிறக்கு முன்னே பெயரிடப்பட்டவர்களில் ஒருவன் இந்த ஈசாக்கு. This Isaac was one of those who had their names given before they were born. அப்படி என்றால் இவனை பற்றிய தேவ நோக்கம் எத்தகைய மேன்மையானது என்பதை அங்கிருந்தே நாம் விளங்கிக் கொள்கிறோம். From which itself we can understand what great a purpose God had concerning him. ஒரு மனிதன் ஜீவனுள்ள தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்றால் அல்லது அவன் ஜீவியமே பலிபீடமாக வேண்டும் என்றால் முதலாக அவனுக்கு தன்னை பற்றி தேவனுக்கு இருக்கிறதான அந்த உத்தேசத்தை அவன் சரிவர திட்டவட்டமாக தெள்ள தெளிவாக விளங்கிக் கொள்கிறவனாய் இருக்க வேண்டும். Before a man can make an altar to God, before a man can become an altar for God, he must understand very clearly the purpose of God or the calling of God concerning him. உன் ஜீவியத்தை பற்றி ஆண்டவருக்கு இருக்கிற நோக்கம் என்ன என்பதை நீ சரிவர விளங்கிக் கொள்ளாவிட்டால் உன் ஜீவியம் பலிபீடம் ஆகாது, அங்கே அக்னியும் வராது. If you do not have a sound and healthy understanding about God's purpose concerning you, then the fire will not come on the altar. நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவருக்கு படித்தவன் என்றோ பாமரன் என்றோ அல்ல, அரசன் என்றோ ஆண்டி என்றோ அல்ல, எந்த மனிதனை குறித்தும் தேவனுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. எல்லாரையும் அவர் தன்னுடைய பிள்ளைகளாகவே காண்கிறார். I told you yesterday, God does not show partiality between educated and illiterate, between prince and pauper. God loves everyone equally. எல்லாரை பற்றியும் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. God has a purpose concerning each one of you. அலங்கார வாசல் அண்டையிலே இருந்ததான அந்த சப்பானியை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருந்தபடியால் தகுந்த நேரம் வந்தபோது அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நின்று குதித்து தேவனை துதித்து ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். God had a purpose concerning that lame man who was by the gate called Beautiful, and that is why when the appropriate time came, he stood up and he was dancing and leaping and praising God and went into the temple. இந்த வசனத்தை கேட்கும்படி வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை பற்றி ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது.
இதை நீ விளங்கிக் கொண்டு அதற்காக உன்னை ஒப்படைப்பாயாக. Child of God who has come here to listen to these words, God has a great purpose concerning you. You must surrender to that purpose. இரண்டாவது, Secondly, இந்த ஈசாக்கை பற்றி நாம் சொல்லும்போது when we speak about Isaac, கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் என்று சொல்லுகிறார். God says, I am the God of Abraham and of Isaac. நான் ஈசாக்கின் தேவன் என்று சொல்ல தேவன் வெட்கப்படவில்லை. God was not ashamed to say, I am the God of Isaac. ஆபிரகாமின் தேவன் என்று சொல்ல வெட்கப்படாத தேவன் ஈசாக்கின் தேவன் என்று சொல்லவும் வெட்கப்படவில்லை. God who was not ashamed to say, I am the God of Abraham, was not ashamed to say, I am the God of Isaac. புதிய ஏற்பாட்டிலே ஆவியானவர் இதை எழுதுகிறார், தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படவில்லை என்று. And the Holy Spirit quotes this in the New Testament by saying, God is not ashamed to be called their God. அந்த ஈசாக்கினுடைய இடத்திலே உன்னுடைய பெயரை வைத்து நீ பார், உன்னுடைய பெயரை சொல்லி தேவன் இவனுடைய தேவன் என்று சொல்ல வெட்கப்படுவாரா அல்லது வெட்கப்பட மாட்டாரா? Now you put your name in Isaac's place and say, if God says, I am the God of so and so, will he be ashamed or not? உன்னுடைய பெயரை வைத்து உன்னுடைய தேவன் என்று சொல்ல ஆண்டவர் வெட்கப்படுவாரா வெட்கப்பட மாட்டாரா? Will God be ashamed to put your name in that place and say, I am your God? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும். I am the God of Abraham and of Isaac. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். You read that in Exodus 3:6. எபிரேயரிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்ல வெட்கப்படவில்லை. In the Hebrews it is written, God was not ashamed to be called their God. எபிரேயர் 11:16. எபிரேயர் 11:16. 11:14 of Hebrews. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள், ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. But now they desire a better country, that is an heavenly, wherefore God is not ashamed to be called their God. அவர்களுடைய விருப்பத்தை அடிப்படையாக கொண்டு தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்ல வெட்கப்படவில்லை, பரம தேசத்தை விரும்பினார்கள், ஆகையினால் தான் தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்ல வெட்கப்படவில்லையா? Keeping their desire as a basis, God called them by their names and called himself their God, because they had a desire for a heavenly country. He was not ashamed. இந்த உலகத்திற்குரிய ஏதாகலும் காரியங்கள் நீ விரும்பினால் தேவன் உன்னுடைய தேவன் என்று சொல்லப்பட வெட்கப்படுவார். If you desire anything in this world, God will be ashamed to call himself your God. அதை அல்ல, அதை பார்க்கலும் மேன்மையான ஒரு பரமதேசத்தை விரும்பினார்கள். They did not desire that, they desired something better, a heavenly country. ஆகையினால் தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்ல வெட்கப்படவில்லை. Therefore God was not ashamed to be called their God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தது இந்த ஈசாக்கை பற்றி யாக்கோபு சொன்ன ஒரு வார்த்தை. Next, a word of Jacob concerning Isaac. ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் என்று, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று தன்னுடைய தகப்பனை பற்றி யாக்கோபு சொல்லுகிறான். Jacob speaks about his father saying and refers to the godliness of his father Isaac. 31ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 42ஆம் வசனத்திலே நீங்கள் தயவு செய்து இந்த வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். இந்த ஈசாக்கினுடைய மகன் சொல்லுகிறான் தன்னுடைய தகப்பனை பற்றி, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று ஆண்டவரை அங்கே எடுத்து காட்டுகிறான். He speaks about God and speaks about the fear of Isaac there. 31:42 of Genesis. என் பிதாவின் தேவனாய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும். ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் அந்த வசனத்தை படித்தபோது அந்த வார்த்தை என்னை அதிகமாய் தொட்டது. When I read this portion, that verse really touched me. இங்கிலீஷ்ல, Except the God of my father, the God of Abraham, and the fear of Isaac. ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், the fear of Isaac. அந்த இடத்திலே ஈசாக்குக்கு ஒரு வித்தியாசமான விசேஷமான ஒரு பயபக்தி இருந்தது. அந்த பயபக்தியிலே ஒரு 5 தன்மைகளை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஈசாக்குக்கு இருந்த பயபக்தி என்ன? There was something special about the godliness of Isaac, and that is why it is outstanding. There are 5 aspects to it. I will tell you now. பெர்ஷெபாவிலே அந்த பலிபீடம் எழும்பினது எப்படி? இதெல்லாம் படிக்கும்போது தான் இந்த பலிபீடம் எழும்பினது எப்படி என்று நமக்கு விளங்க முடியும். How was that altar reared up in Beersheba? Only if we study that will we understand things. ஈசாக்கின் பயபக்தியை பற்றி நாம் படிக்கும்போது अनेक காரியங்கள் படிக்கலாம். ஒரு 5 காரியங்களை உங்கள் முன்னே வைக்கிறேன். Of the many things we can consider about the godliness of Isaac, I place before you 5 things. ஈசாக்கு தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் தான் தன் தகப்பனுக்கு தன்னை ஒப்புக்கொடுத்தான். Isaac had godliness within him, or godly fear within him, and that's why he yielded to his father. பெற்ற பிள்ளைகளே, வாலிபர்களே,
நீங்கள் தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவர்களாய் இருந்தால் மட்டும்தான் உங்கள் தாய் தகப்பன் சொல்வதற்கு கீழ்ப்படிவீர்கள். Children and young people, you will obey your parents only if you have godly fear within you. தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படியாத ஒரு பிள்ளை தெய்வ பயமுள்ள பிள்ளை அல்ல. A child who does not obey its parents is not a child with the fear of God. ஈசாக்கு தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் தன்னுடைய தகப்பன் என்ன சொன்னானோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். Isaac had godliness, a godly fear within him, and that's why whatever his father Abraham told him, he implicitly obeyed. இல்லாவிட்டால் அந்த மோரியா மலையிலே நேற்று நான் சொன்னது போல அவனை பிடித்து கட்டி கட்டையின் மேல் வைக்க போகும்போது அந்த வயதான தகப்பனை உதறி தள்ளிவிட்டு ஒரே ஓட்டமாய் ஓடி இருக்க முடியும் அவன். Otherwise, when his father attempted to tie him at the Mount Moriah to sacrifice him, he would have just shaken off everything and run away. கொஞ்சம் தூரத்திலே போனால் அவனுடைய வேலைக்காரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஓ என்னை கொல்லுகிறானே என்று ஒரு சத்தம் போட்டால் போதும் வேலைக்காரர்கள் A வந்திருப்பார்கள். short distance ahead, his servants were waiting. He would have given a shout and saying, "My father is trying to kill me." அவனுடைய பயபக்தி, தேவனிடத்தில் அவனுக்கு இருந்த பயபக்தி தன்னுடைய தகப்பன் அவனை கொன்று போட்டாலும் கீழ்ப்படிவேன் என்று தன்னை ஒப்புக் கொடுக்க வைத்தது. Because of his godly fear, although his father was going to kill him, it made him surrender to his father. அடுத்தது இந்த ஈசாக்கு இருந்த பயபக்தியை பாருங்கள். பெண் பார்க்கும்போது இவனுடைய மனைவியை இவன் காணவே இல்லை. When looking for a girl for him for marriage, he never saw his wife. தன்னுடைய விவாக நாள் அன்று அவனுடைய மனைவி அவன் காண்கிறான். On the day of his wedding, he sees his wife. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தன்னுடைய விவாக காரியம் கூட ஆண்டவரே அதை நடத்தி முடிப்பார் என்ற பக்தி அவனுக்கு இருந்தது, விசுவாசம் இருந்தது. He had that faith and that devotion towards God that God himself would perform all things concerning his marriage. இன்றைக்கு பெந்தேகோஸ்தே ஜனங்கள் நடுவிலே வாழ்க்கையை தொலைக்கிற ஒரு பயங்கர பிரச்சனையா இருக்கிறது விவாக பிரச்சனை. Today, marriage is a great problem that is ruining one's life. அதுவரைக்கும் சரியா இருந்த ஆட்கள் விவாகத்தின் போது பலிபீடத்தை இடித்து நொறுக்கி போடுகிறார்கள். People who are all right till then, when it comes to marriage, they break off all their altars. எகிப்துக்கும் பார்வோனுக்கும் தப்புவித்ததான ஜனங்கள் காதேஸ் பர்னேயாவிலே வந்து என்ன பண்ணினார்கள் நமக்கு தெரியும் தானே? Do we not know what the children of Israel who escaped Pharaoh and Egypt did at Kadesh Barnea? அதுபோல கல்யாணம் வரும்போது பலிபீடங்கள் எல்லாம் தகர்ந்து போகின்றன. Even so, when it comes to marriage, all the altars are broken down. நான் விவாகம் பண்ண வேண்டிய வாலிபர்களோடு பேசுகிறேன். I speak to young people of marriageable age. ஈசாக்கின் பயபக்திக்குரியவரை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ? Do you believe in the one who is called the fear of Isaac? உங்களுடைய விவாக காரியங்களுக்கும் நீங்கள் விசுவாசத்தோடு இருங்கள். தேவன் ஏற்ற வேளையிலே ஏற்ற ஒரு துணையை உங்களுக்கு தருவார். Wait in faith for your marriage, then God will provide to you the right companion at the right time. இதை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்ல, பெற்றோரானாலும் பிள்ளைகளானாலும் இதை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Parents of the children who believe this, say hallelujah. 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 இன்னும் எத்தனை அல்லேலூயா போட்டாலும் திருப்தி ஆகாது. No satisfaction, no matter how many hallelujahs we raise. விவாக காரியங்கள் இன்றைக்கு பெந்தேகோஸ்தே சபைகளை தகர்த்து போடுகிறது, பலிபீடங்களை உடைத்து போடுகிறது. Today, marriage consultations are ruining the altars of Pentecostal people. ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், the fear of Isaac. அவன் பேசாமல் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டே இருப்பான். அவனுக்கு அவசியமான அருமையான ஒரு மனைவியை ஆண்டவர் அவனுக்கு கொண்டு போய் அவன் முன்னே நிறுத்துவார். He just sits down quietly and prays. God brings him the right person for his marriage and presents her before him. அடுத்தது இவனுடைய பயபக்தியினுடைய இன்னொரு பகுதியை நான் சொல்லுகிறேன். I'll tell you another aspect of his godly fear. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இவன் ஒரே ஒரு மனைவி இவனுக்கு ஒரு மறுமனை ஆட்டிகள் கிடையாது, வேறு மனைவிகளும் கிடையாது. In the Old Testament, he had only one wife. He had no other wives or concubines. ஈசாக்குக்கு ஒரே ஒரு மனைவி. Isaac had just one wife. மனிதனை தேவன் சிருஷ்டித்து அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கும்போது ஒரே ஒரு மனைவி தான் தேவனுடைய மனதில் இருந்தது. When God made man and made a helpmeet for him, in God's mind was just one wife. ஆனால் இந்த ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், இந்த ஈசாக்கின் பயபக்தி என்பது ரெபெக்காள் தான்
வேற அவனுக்கு மனைவியோ மறுமனையாட்டிகளோ இல்லை அருமையானவர்களே. So another aspect of the godly fear in Isaac was Rebekah. There was no other wife or concubine. பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் கூட இவன் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்படுத்தலோடு வாழ்ந்திருக்கிறான். In the Old Testament itself he lived with such a revelation. ஆபிரகாமுக்கும் கூட மறுமனையாட்டிகள் இருந்தார்கள். Abraham had concubines. ஆனால் இந்த ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், இந்த ஈசாக்கின் பயபக்தி அந்த அளவுக்கு கூட போகவில்லை. But the fear of, because of the godly fear in Isaac, he did not go to that extent. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God, the Lord. அந்த காரியத்திலும் கூட தேவனுடைய சிந்தையை சரியாக விளங்கிக் கொண்டவனாக இருந்தான். Even in this aspect he understood the mind of God very clearly. அடுத்ததாக Next, இவனுடைய பயபக்தியின் இன்னொரு பகுதி, another aspect of his godly fear. அவன் பஞ்சம் வந்தபோது எகிப்திற்கு போகவில்லை. When famine came, he did not run to Egypt. அவன் பஞ்சம் வந்தபோது எகிப்திற்கு போகவில்லை. When famine came, he did not run to Egypt. ஆனால் ஆபிரகாமின் காலத்திலே பஞ்சம் வந்தபோது ஆபிரகாம் எகிப்திற்கு போனான். But in Abraham's time, when famine struck the land, he ran to Egypt. ஆனால் ஈசாக்கின் காலத்தில் பஞ்சம் வந்தபோது கர்த்தர் சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாதே. But in Isaac's time, the Lord told him, don't go to Egypt. நம்முடைய தேவன் ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன். Our God is a God who feeds the fowls of the air. பஞ்ச காலத்திலும் நாம் இருக்கிற இடத்திலே நம்மை பிழைப்பூட்ட அவரால் முடியும். He is able to feed us right where we are, even in time of famine. உங்களுடைய ஜீவன காரியங்களை குறித்து கலங்காதிருங்கள். So don't be troubled about things pertaining to your life. பஞ்ச காலங்களிலும் பாதுகாக்கின்ற, பஞ்ச காலங்களிலும் பாதுகாக்கின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். தேவனிற்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். பஞ்ச காலங்களிலும் பாதுகாக்கின்ற, பஞ்ச காலங்களிலும் பாதுகாக்கின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். என் தேவனிற்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். ஈசாக்கே, நீ பஞ்சத்து நிமித்தம் பஞ்ச காலத்திலே நீ எகிப்துக்கு போகாதே. Isaac, in the time of famine, don't go to Egypt. நீ இருக்கிற இடத்திலே நான் உன்னை போஷிக்க வல்ல தேவன். I am able to feed you right where you are. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு தங்களை போஷிக்கிற விஷயத்திலே மிகவும் பிரச்சனையாகவும் பயமாகவும் காணப்படுகிறது. So many people are afraid. It is a problem for them in concerning being fed. இந்த வேத பாடத்திலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் உங்கள் ஆகார காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஈசாக்கின் தேவன், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். Through this Bible study, the Lord is telling you, you don't have to worry. The fear of Isaac, the God of Isaac is with us. ஆகாரத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். Don't be afraid about your food. நமக்குரியதை தவிர அவர் வல்லவராக இருக்கிறார். He is able to provide our needs. ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். He who feeds the birds of the air will feed us too. நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த கோரத்தை எல்லாருக்கும் தெரியும் தானே. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்திரிப்பேன் நான். எல்லாரும் பாடுவோம். இந்த பாட்டு இப்பொழுது கன்வென்ஷனுக்கு எல்லாம் சாப்பாடு சமயத்தில் எல்லாம் பாடுவதில்லை. ஏனென்றால் இப்போ பஃபே சிஸ்டம் ஆகிவிட்டது. It's all buffet system now, so we don't sing this song in our during lunchtime. ஸ்தோத்திரிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறது என்றெல்லாம் பாடுவோம். இப்பொழுது பாடுவதற்கு நேரமில்லை. பஃபே வந்து ஆகாயத்து பறவைகள் எல்லாம் விரட்டி அடிச்சிருச்சு. Everything is buffet system now. We don't sit in rows to sing songs anymore. அது இல்லாமலும் முடியாது. And you can't avoid it either. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்பொழுது பாடுவோமா? இப்பொழுது சாப்பாடு இல்லை, ஆனால் விசுவாசத்தை பாடுகிறோம். There's no food now, but we are going to sing by faith. விசுவாசத்தோடு பாடுவோம். ஸ்தோத்திரிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் இயேசு தேவனை. எல்லாரும் கை தட்டி பாடுவோம். மகிமை உண்டாகும். ஸ்தோத்திரிப்பேன் இயேசு தேவனை என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்திரிப்பேன் நான். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எல்லாரும் கை தட்டு. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை என் இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் நான். என் இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் நான். பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை முற்றிலுமாக தம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே என்னுடைய நோய்களை காயங்களாலே, என்னுடைய
பயபக்திக்குரியவர். Our God is the fear of Isaac. அந்த தேவனை ஈசாக்கின் மகன் யாக்கோபு தெரிந்து கொண்டான். And that God chose the son Jacob of Isaac. அந்த தேவனை ஈசாக்கின் மகன் யாக்கோபு தெரிந்து And கொண்டான். Jacob chose, the son of Isaac chose that God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் சொல்கிறான் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று. He refers to that God as the fear of Isaac. ஐந்தாவதாக இவனுடைய பயபக்தியினுடைய இன்னொரு அம்சம், Another aspect of his godly fear, இந்த ஈசாக்கு தன்னுடைய தகப்பனோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான். this Isaac was staying with his father in tents. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தன் தகப்பனோடு கூட. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருடைய விசுவாசத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். Children, follow the faith of your father, of your parents. உலகம் மாறும், The world will change, காலம் மாறும், times will change, ஆனால் உங்களுடைய விசுவாசம் மாறக்கூடாது. but your faith should not change. பூர்வபிதாக்களின் விசுவாசத்தை பின்பற்றுங்கள். Follow the faith of your forefathers. ஆபிரகாமோடு கூட இந்த ஈசாக்கு கூடாரங்களில் குடியிருந்தான். With Abraham, Isaac was abiding in tents. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, About Abraham it is said, ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூட அவன் கூடாரங்களில் குடியிருந்தான். he abode in tents with Isaac and Jacob. பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்கு விசுவாச ஜீவியத்தை சொல்லிக் கொடுங்கள். Parents, teach your children faith life. காலம் மாறும், Times will change, ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விசுவாச ஜீவியத்தை நீங்கள் மாற்றி விடாதீர்கள். but don't change the faith life of your children. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரோடு கூட கூடாரங்களில் குடியிருங்கள். Children, abide in tents with your parents. இதுதான் இஸ்ரவேல் ஈசாக்கின் பயபக்தி. This is the fear of Isaac. தேவனை குறித்துள்ள ஒரு பயபக்தி இருந்தபடியினால் தகப்பனோடு சேர்ந்தவன் கூடாரத்தில் குடியிருந்தான். He had a fear concerning his God, and therefore he abode in tents with his father. ஆபிரகாமோடு கூட வந்த லோத்துக்கு இந்த பயபக்தி இல்லை. Lot, who proceeded with Abraham, did not have this godly fear. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகினால் அவன் போய் ஒரு வீடு கட்டினான். So he went and built a house. தேவதூதன் அவனை சந்திக்க வந்தபோது அவன் எங்கே உட்கார்ந்திருந்தான் தெரியுமா? You know where he was sitting when the angel of the Lord came to visit him? அவன் வாசல், அந்த நகர வாசல்லே உட்கார்ந்திருந்தான். He was sitting at the gate of Sodom. பட்டணத்து வாசல்லே உட்கார்ந்திருந்தான். He was sitting at the gate of the city. அந்த நாட்களிலே பட்டணத்து வாசல்லே உட்கார்கிறது யார் தெரியுமா? You know who used to sit at the gate of the city those days? பிரபுக்களும், Princes, ஜனத்தின் தலைவர்களும், the leaders of the people, ஜனங்களை நியாயம் தீர்க்கக்கூடியவர்களும், the judges. அப்படிதான் இந்த காலத்துல பஞ்சாயத்து பிரசிடென்ட், எம்எல்ஏ அப்படி வைத்துக் கொள்வோம். Like the leaders today of the local bodies, panchayat heads and MLAs and so on. இந்த தேவபக்தி, தேவன் மேலே லோத்துக்கு இந்த பக்தி இல்லாதபடினால் அவன் ஒரு தலைவனாய் காணப்பட்டான். அந்த பட்டணத்து வாசல்லே உட்கார விரும்பினான். Lot became the leader of that city because he had no godly fear in him. ஆனால் ஆபிரகாமுடைய கூடாரத்துக்கு தேவன் அவனை சந்திக்க வந்தபோது அவன் பட்டணத்து வாசலில் அல்ல, தன்னுடைய கூடார வாசலிலே காணப்பட்டான். But when God came to visit Abraham, he was not seen at the gate of the city, he was seen at the gate of his tent. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆபிரகாமோடு கூட ஈசாக்கு கூடாரங்களில் குடியிருந்தான். Isaac dwelt with Abraham in tents. அது அவனுடைய பயபக்தி. That is his godly fear. இது ஈசாக்கு இந்த பலிபீடத்தை கட்டுவதற்கு அவனுக்குள் காணப்பட்ட சில அனுபவங்கள். These are some of the experience that he had in him to build that altar. அடுத்ததாக Next, ஈசாக்கு கட்டின பலிபீடத்தை பற்றி படிக்கும்போது, when we consider the altar built by Isaac, அவனுடைய பலிபீடம் பெயர்ஷேபாவிலே கட்டப்பட்டது. his altar was built at Beersheba. யாத்ராகமம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். We read that in 26:25. திரும்ப அதை வாசிங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். ஒரு பலிபீடத்தை கட்டினான். He built an altar, ஒரு கூடாரத்தை போட்டான், pitched his tent there, ஒரு துறவை வெட்டினான், and dug a well. தேவனுக்கு ஒரு பலிபீடம், an altar for God, தனக்கு ஒரு கூடாரம், a tent for himself, அநேகருக்கு ஒரு துறவு, a well for many. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் திரும்பவும் சொல்கிறேன், I say it again. பெயர்ஷெபாவிலே தேவனுக்கு ஒரு பலிபீடம், an altar for God at Beersheba, தனக்கு ஒரு கூடாரம், a tent for himself, அநேகருக்கு ஒரு துறவு, a well for many. இந்த பெயர்ஷெபாவிலே இவன் வந்து குடியிருக்க தேவன் தான் அவனுக்கு கட்டளையிட்டார். Now it was God who asked him to come and stay in Beersheba. கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் தான் இவன் குடியிருந்து கொண்டே இருந்தான். So he dwelt in places only dictated by God. மொத்தம் அவன் 3 இடங்களில் குடியிருந்ததாக நாம் பார்க்கிறோம். In all we see him staying in 3 different places. முதலாவது அவன் குடியிருந்த இடம் லகாய் ரோய். First of all, he was staying in Lahai Roi. அதை நாம் 25ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். We read about that in chapter 25. ஆபிரகாம் மரித்த பின்
ஈசாக்கு குடியிருந்த இடம் லகாய் ரோயி. After Abraham died, Isaac stayed in Lahai Roi. 11. Verse 11. ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லகாய் ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். இங்கேதான் அவன் முதலாவது குடியிருந்தான். This was where he stayed ஆபிரகாம் மரித்த பின்பு. after Abraham died. லகாய் ரோயி என்றால் நீர் என்னை காண்கிற தேவன். Lahai Roi means thou God seest me. நீர் என்னை காண்கிற தேவன் என்ற இடத்தில் அவன் குடியிருந்தான். He was staying in a place called thou God seest me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப நாம் குடியிருக்க வேண்டிய இடம் எது? So what is the place that we have to be? தேவன் என்னை காண்கிறார் என்ற இடத்தில் நாம் குடியிருக்க வேண்டும். We have to be in that place where God sees us. இது ஒரு நம்முடைய ஜீவியத்தில் ஒரு விசேஷமான ஒரு அனுபவம். This is a special experience in our life. தேவன் என்னை காண்கிறார். God sees me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மனுஷன் என்னை காணாவிட்டாலும் தேவன் என்னை காண்கிறார். Man may not see me, but God sees me. அங்கேதான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தொடங்குகிறது. That's the beginning of all our blessings. அங்கேதான் தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு உண்டாகிறது. That's where God's presence is manifest before us. அங்கேதான் தேவன் நம்மோடு பேச ஆரம்பிக்கிறார். That's where God begins to communicate with us. அங்கேதான் உள்ளத்தில் பரவசம் ஏற்படுகிறது. That's where we have ecstasy in heart. அங்கேதான் நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு பாதுகாவல் ஏற்படுகிறது. That's where our soul is made secure. என் தேவன் என்னை காண்கிறார். My God sees உனக்கு me. ஒரு ஆபத்து வரும்போது When you are in danger, நீ விசுவாசிக்க வேண்டிய அனுபவம் தேவன் என்னை காண்கிறார். what you have to believe is God sees me. ஒரு பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும்போது When a situation arises where you have to commit a sin, நீ நினைக்க வேண்டியது தேவன் என்னை காண்கிறார். you have to remember God sees me. நான் இருப்பது லகாய் ரோயி. I am at Lahai Roi. இந்த வெளிப்படுத்தல் உனக்கு இருந்தால் நீ பாவமும் செய்ய மாட்டாய், தீமையும் உன்னை அணுகாது. If you have this revelation, you will not sin and evil will not come near you. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று நீ நினைக்க வேண்டாம். You need not think there's no one to help me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று நினைக்க வேண்டாம். Don't think there is no one to help me. எந்த இடத்திலும் எந்த நிலைமையிலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். In any place and in any state, God is able to help us. ஒரு நாள் என்னுடைய ஜீவிதத்திலே சம்பவித்த ஒரு காரியத்தை நான் சாட்சியாக சொல்லுகிறேன். I will tell you as testimony one thing that happened in my life. நான் கோவாவில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது, When I was serving God in Goa, ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. one day an incident took place. ஒரு இடத்திற்கு நான் நடந்து போய் கொண்டிருந்தேன். I had to go walking to a certain place. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இடத்துக்கு நான் போய் சேர வேண்டும். I had to reach there within a stipulated time. ஆனால் நான் சொல்லி இருந்த சமயத்துக்கு நான் போய் சேரவே முடியாது. எனக்கு வண்டியும் இல்லை, அந்த இடத்துல ஒரு வண்டி உதவியும் இல்லை. There was no conveyance or no mode of transport available in that area, so I could not reach that place in time. நான் தனிமையாகி விட்டேன். I was stranded. கொஞ்ச தூரம் நடந்து போய் கொண்டிருந்த போது I walked a certain distance. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே நடந்து கொண்டிருந்தேன். I just kept praising God. I said praise the Lord and kept walking. திடீரென்று அந்த கோவாவிலே இந்த ஹையர் மோட்டார் பைக் வாடகைக்கு மோட்டார் பைக் இருக்கிறது. In Goa there are motorcycles for hire. ஒரு மோட்டார் சைக்கிள் என் பக்கத்தில் வந்து நின்றது. One motorcycle came and stood by my side. பயங்கரமான ஸ்பீட்ல ஒரு மோட்டார் பைக் வந்து நின்றது. It was a very fast moving motorbike. It stopped by me. ஏறுங்கள் என்று சொன்னான். You can climb up. எனக்கு அவனை தெரியாது. I did not know him. இல்ல ஏறுங்கள் என்று சொன்னான். He said no, you sit on. நான் ஏறி உட்கார்ந்தேன். I sat at the back. அவன் நான் எங்கே போக வேண்டும் என்று சொல்லவே இல்லை. I didn't tell him where I wanted to go. அவன் ஸ்டார்ட் பண்ணி அதிக வேகத்தோடு போனான். He started and went as fast as he could. நான் யாருடைய வீட்டுக்கு போக வேண்டுமோ அவனுடைய வீட்டு பக்கத்தில் கொண்டு நிறுத்தினான். He went and stopped by the very house where I wanted to go. இறங்குங்கள் என்று சொன்னான். He said get down. அவன் காசு வாங்கவில்லை, ஒன்று வாங்கவில்லை. அவன் திரும்பி போய் விட்டான். He did not take any money or anything. He just went back. எனக்கு இது ஆச்சரியமாகவே இருந்தது. I was so surprised. அந்த 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 நம்பரை எழுதி எடுக்க வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் அதை எழுதி எடுக்க என்னால் முடியவில்லை. I wanted to write down the number but I could not. பிரியமானவர்களே, தேவன் நம்மை காண்கிறார். எந்த சமயத்திலும் எந்த இடத்திலும் எந்த விதத்திலும் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். At any time, in any place, in any state, God sees us. He is able to help us. இந்த விசுவாசம் நமக்கு இருந்தால் நாம் அதைரியப்பட்டு சோர்ந்து போக மாட்டோம். If we have this faith, we will not be discouraged or faint hearted. மனிதர்கள் யாரும் நம்மை காணாவிட்டாலும், மனிதர்கள் யாரும் நம்மை விளங்கிக் கொள்ளாவிட்டாலும், நீர் என்னை காண்கிற தேவன் லகாய் ரோயி. Man may not see me, man may not understand me, but you God see me. Lahai Roi. எல்லாரும் சொல்லுங்க லகாய் ரோயி. All say Lahai Roi. அது எந்த பாஷை? எபிரேய பாஷையா இருக்கும் என்று நினைக்கிறேன். லகாய் ரோயி.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீர் என்னை காண்கிற தேவன். Thou God seest me. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக The இருக்கிறார். Lord is able to help us. அவர் நம்மை பார்த்தால் நாம் ஒருபோதும் பாவமும் செய்ய மாட்டோம். And if he sees us, if we are conscious of it, we will never sin. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of the Lord. இங்கேதான் ஈசாக்கு முதலாவது குடியிருந்தான். This was where Isaac stayed first. அங்கிருந்து தேவன் அவனை வேறொரு இடத்துக்கு போக சொன்னார். From there God asked him to go to another place. அதுதான் கேரார் என்ற இடம். That is Gerar. இந்த லகாய்ரோய் என்ற இடத்திலிருந்து தேவன் அவனை கேராருக்கு போக சொன்னார். From Lahairoi God asked him to go to Gerar. 26:6 26:6. ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். Isaac dwelt in Gerar. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது ஈசாக்கு குடியிருந்த இரண்டாவது இடம். This is Isaac's second dwelling place. இது கர்த்தர் அவனுக்கு காண்பித்த இடம். This is a place God showed him. அவன் கர்த்தருடைய நடத்துதல் படியே அவன் குடியிருந்தபடியினால் தான் அடுத்தது அவன் பெர்ஷெபாவுக்கு வர முடிந்தது. He was able to go finally to Beersheba because prior to that he was able to go according to God's guidance. இந்த கேரார்ல நடந்தது என்ன தெரியுமா? You know what happened at Gerar? 100 மடங்கு அவனுடைய விளைச்சலை கர்த்தர் விளைய செய்தார். அவன் விதை விதைத்த போது 100 மடங்கு தேவன் விளைய செய்தார். When he sowed in that land, God helped him to reap 100-fold. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிசினஸ் பண்ணுகிறீர்கள், இந்த பிசினஸ்லயே உங்களுக்கு நஷ்டம் வந்து விடுகிறது. Many of you are doing business and some of you suffer loss in your business. ஈசாக்கினுடைய தேவன் 100 மடங்கு விளைய செய்கிற தேவன். But the God of Isaac is a God who makes who causes to fructify 100-fold. உங்களுடைய எழுத்தின்படி உள்ள பகுதியை பேசுகிறேன். I speak about the literal side now. 100 மடங்கு விளைய செய்கிற தேவன் நீ செய்கிற பிசினஸை ஆசீர்வதிக்க முடியும். God who causes to increase 100 times is able to bless your business too. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஈசாக்கை தேவன் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். God blessed Isaac 100 times. எழுத்தின்படி நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Literally God blesses the labor of our hands. உன்னுடைய கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம் இல்லாமலே போனால் ஒரு பலிபீடம் கடைசில நீ கட்டவே முடியாது. If you are not blessed in the labor of your hands, eventually you cannot build an altar. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று முதலாம் சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. The first psalm says, whatsoever he doeth shall prosper. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Whatsoever he doeth shall நீ prosper. என்ன செய்தாலும் ஆண்டவர் அதிலே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். Whatever you do, God will command a blessing there. எந்த மந்திரவாதத்தின் வல்லமை எழும்பினாலும், whatever the power of witchcraft that rises up, யார் உனக்கு விரோதமாய் சூனியம் செய்தாலும், no matter who does witchcraft against you, கர்த்தர் உன்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். God will bless the labor of your hands. அவன் எனக்கு விரோதமாய் செய்திருக்கிறான், இவன் எனக்கு விரோதமாய் செய்திருக்கிறான் என்று எண்ணாதே. Don't say this man has done this against me and that man against me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தர் 100 மடங்கு விளைய செய்தார். God causes to increase 100 times. அந்த வசனம் வாசிப்போம். Read that verse. 26ஆம் அதிகாரம் 12 வசனம். 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். 100 மடங்கு பலனடைந்தான். That year he received 100-fold. English. Then Isaac sowed in that land and received in the same year 100-fold, and the Lord blessed him. நான் அதனுடைய எழுத்தின்படி சொன்னேன், எழுத்தின் பகுதியை சொன்னேன். I interpreted it to you literally. இனி ஆவியின்படி சொல்லுகிறேன். Now spiritually, ஒன்று 30, இன்னொன்று 60, இன்னொன்று 100மாய் விளைந்தது. Increasing 30-fold, 60-fold and 100-fold. அது நம்முடைய ஆவிக்குரிய பகுதி. That's our spiritual side. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன, 30, 60, 100மாய் விளைந்தது. Some seed fell on good ground and brought forth fruit, some 30-fold, some 60 and some 100-fold. எத்தனையோ பாஸ்டர்மாருடைய பைபிள் ஸ்டடியை நீ கேட்டதுண்டு. You have listened to the Bible studies of so many pastors. எத்தனையோ சிறிய ஊழியக்காரர்கள் உன்னுடைய இதயத்தில் விதைத்திருக்கிறார்கள். So many small workers have sowed in your heart. எத்தனையோ சீனியர் பாஸ்டர்மார்கள் விதைத்திருக்கிறார்கள். How many senior pastors have sown in your heart? எத்தனையோ சீஃப் பாஸ்டர்மார்கள் விதைத்திருக்கிறார்கள். So many chief pastors have sown in your heart. அந்த விதைகள் உனக்குள்ளே 100 மடங்கு விளைந்திருக்கிறதா இன்றைக்கு நீ சொல்லுவாயா? But can you say today that seed has increased 100 times in your heart? நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ 30, 60, 100மாக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே காணப்படுகிறவருடைய வாழ்க்கையிலே அது 100 மடங்கு விளைந்தே தீர வேண்டும். The seed that fell on good ground has to increase 30, 60 and 100 to be caught up at the coming of the Lord. It must have increased 100-fold. நான் நட்டேன், I planted, அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், Apollos watered, தேவன் விளைய செய்தார். God gave the increase. தேவன் 100 மடங்கு விளைய செய்தார். God gave the increase 100-fold. அப்போஸ்தலனாகிய
அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார், St. Paul says it. நான் நட்டேன், I planted, அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், Apollos watered, தேவன் விளையச் செய்தார். God gave the increase. அல்லேலூயா. Hallelujah. விளையச் செய்கிற தேவனை நம்முடைய ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோமாக. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சிலருக்கு 1.5 கை தான் இருக்கு. Some have 1.5 hands. ரெண்டு கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's raise both our hands and praise God. கானான் தேசத்திலே பாகால் என்று ஒரு தேவன் இருந்தது. In the land of Canaan there was a god called Baal. இந்த பாகால் என்பது விளைச்சலின் தேவனாம். This Baal is a fertility god or god of harvest. இந்த நிலத்தை விளையச் செய்கிறதே அந்த தெய்வம் தான் பாகால் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். They believed that Baal was the god who caused them a good harvest. இந்த அக்ரிகல்ச்சருக்கு ஒரு தெய்வம் கானான் தேசத்திலே. So in Canaan there was a god for agriculture. அந்த ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களும் பின்பற்றினார்கள். And the Israelites followed that god too. இஸ்ரவேலின் விளைச்சலை விளையச் செய்கிறவர் தேவன், பிரியமானவர்களே. But it is the God, the true God, who causes Israel to increase. அவர் எழுத்தின்படியும் ஆவியின்படியும் விளையச் செய்கிறவராய் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். He is walking in our midst so that he might cause us a spiritual harvest and a literal harvest. எத்தனையோ பாஸ்டர்மார்கள் உன்னுடைய இதயத்தில் விதைத்திருக்கிறார்கள். How many pastors have sowed in your heart? எத்தனையோ டைரியாக நீ எழுதி வைத்திருக்கிறாய். You have written diary after diary of notes. 100 மடங்கு விளைந்திருக்கிறதா? But have you increased 100 times? இன்றைக்கு நீ கேட்கிற வசனங்கள் உனக்குள்ளே 100 மடங்கு விளையுமா? The verses that you are listening to now, will it increase 100-fold? அதுதான் கேராரின் அனுபவம். That is the experience of Gerar. நான் நட்டேன், I planted, அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், Apollos watered, தேவன் விளையச் செய்தார். God gave the increase. இப்பொழுது ஒரு அல்லேலூயா சொல்வோமாக. Now say hallelujah. அல்லேலூயா. இதுதான் சரியான அல்லேலூயா. This is the right hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. விளையச் செய்கிற தேவனை நீங்கள் துதித்து உங்களுடைய இருதயத்திலே 100 மடங்கு ஒரு விளைச்சலை இந்த கடைசி நாட்களில் கிருபையின் காலத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். You must praise the God who gives us on the harvest and receive grace in these last days, in this grace period. அவன் அந்த பேர்ஷெபாவிலே அந்த கேராரில் இருந்து அடுத்ததாக வந்த இடம் பேர்ஷெபா. From Gerar, thirdly he came to Beersheba. அங்கேதான் அவன் பலிபீடத்தை கட்டுகிறான். There he built an altar. முதலாவது அவன் செய்தது ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டினான். So the first thing he did was to build an altar to God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். Seek ye first the kingdom of God and his righteousness. பாருங்கள், நாம இருந்தால் ஒரு இடத்திலே வந்த உடனே முதலாவது நமக்கு ஒரு வீடு தான் தேடுவோம். ஆனால் இந்த ஈசாக்கு அந்த பேர்ஷெபாவிலே வந்த உடனே முதலாவது செய்தது ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம். இரண்டாவது தான் தனக்கு ஒரு வீடு, தனக்கு ஒரு கூடாரம் போட்டான். If we were in Isaac's place, the moment we go to a place, we would first of all build a house. But he built an altar first and then made a tent for himself. இப்போ முதலாவது நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போனால் அங்கே முதலாவது நம்முடைய வீடு தான் நாம் பார்ப்போம். When we shift from one place to another, the first thing we look for is a house. சொந்த வீடா இருந்தாலும் வாடகை வீடா இருந்தாலும் வீடு தான் முதலாவது கவனிப்போம். Be it an own house or a rented house, it's a house. That's what we look for. ஆனால் ஈசாக்கு பேர்ஷெபாவிலே போன உடனே முதல் செய்த காரியம் ஆண்டவருக்கு பலிபீடம். But as soon as Isaac went to Beersheba, the first thing is he built an altar for God. அதற்கு பிறகுதான் அவன் ஒரு கூடாரத்தை போட்டான். The tent came next. முதலாவது தேவனுக்கு அடுத்தவைகளை செய்யுங்கள். First seek after that which is God's. முதலாவது கர்த்தருடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுங்கள். Give first room to God's things. அப்பொழுது மற்ற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் நடக்கும். All the other things will take place in a blessed manner. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை முதலாவது பூமிக்குரிய உங்களுக்குரிய காரியங்களுக்காக நீங்கள் செலவழிக்க வேண்டாம். So you give God the first place, the due place in life. Don't give first place to all the worldly things. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். Them that honor me will I honor. ஒரு புதிய சகோதரி ஞானஸ்நானம் பெறும்படி சிஎஸ்ஐ சபையை சேர்ந்த லுத்தரன் சபையை சேர்ந்த ஒரு சகோதரி ஞானஸ்நானம் பெறும்படி வந்தார்கள். A sister who belonged to the Lutheran church came to take water baptism. அப்பொழுது அவர்களுடைய வீட்டாரெல்லாம் விரோதிகளாய் இருந்தார்கள். All her relatives rose up against her. தன்னுடைய புருஷனை தெரியாமல் ஞானஸ்நானம் பெறும்படி வந்தார்கள். She came to take water baptism without her husband's knowledge. இன்னைக்கு ஞானஸ்நானம் கொடுக்க போகிறேன், நான் தான் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறேன். I am supposed to baptize her. அப்பொழுது எனக்கு ஒரு பக்கத்திலே ஒரு சிறிய ஒரு பயம் இருந்தது. I had a little bit of fear. I was apprehensive about the situation. புருஷனை தெரியாமல் ஞானஸ்நானம் கொடுத்து விட்டால் அவர் வந்து பிரச்சனை பண்ணுவாரா? Will he cause trouble if I give her water baptism without his knowledge? இந்த சகோதரியை கொஞ்சம் தூரத்தில் அழைத்து கொண்டு போய் கேட்டேன், உங்களுடைய புருஷன் அறிந்தால் பிரச்சனை கொடுப்பாரா, தொந்தரவு வருமா என்று கேட்டேன். So I took her aside and asked her, if your husband comes to know about it, will it create problems? அந்த சகோதரி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? You know what the sister replied? என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே,
என்று சொன்னார்கள். She said, did not the Lord say, them that honor me will I honor? அந்த சகோதரியுடைய விசுவாசத்தை பார்த்து அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். So marveling at the faith of that sister, I gave her water baptism. கொஞ்ச நாட்கள் புருஷனுக்கு தெரியாமல் இருந்தது, பின்பு தெரிய வந்தது. After few days the husband came to know about சில it. நாட்கள் கோபத்தோடு இருந்தார். He was angry for a few days. அதற்கு பிற்பாடு அவரும் வர தொடங்கினார். And then he started coming. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். Them that honor me will I honor. ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை முதலாவது செய்யுங்கள். That which is to be done for God, do it first. பெர்சபாவின் பலிபீடம் ஆண்டவருக்காக முதலாவது அவன் செய்த கிரியை. That's the first thing he did, to build an altar at Beersheba for God. நீங்கள் கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை முதலாவது செய்தால், முதலாவது நீங்கள் பலிபீடத்தை கட்டுவீர்கள் என்றால் நிச்சயமாக மற்றெல்லா காரியங்களிலும் ஆண்டவர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். Do that which is God's first, build an altar first, and God will do everything else marvelously. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே ஒரு பலிபீடம், Here is an altar, அதன் பிறகு ஒரு கூடாரம், and then a tent, அதன் பிறகு ஒரு துறவு, and after that a well. இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே ரெண்டு இடங்களில் துறவுகளை தோண்டினான். In Isaac's life he built wells in two places. கேராரில் இருக்கும்போதும் அவன் துறவுகளை தோண்டினான். When he was in Gerar, he built a well. He dug a well. தன்னுடைய தகப்பன் நாட்களில் வெட்டப்பட்ட துறவுகள். It was a well dug in his father's days. இந்த பெர்சபாவிலேயும் ஒரு துறவை வெட்டினான். In Beersheba too he dug a well. இந்த ரெண்டு துறவுகளுடைய அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு இதோடு சேர்த்து சொல்லுகிறேன். I will join with this study the meanings of these two wells. முதலாவது அவன் வெட்டின துறவுகள் இரட்சிப்பின் நீரூற்றுகள். The first well that he dug was the fountain or the spring of salvation. ஏசாயா 26:20. Isaiah 26:20. இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து தண்ணீர் மகிழ்ச்சியோடு மொண்டு கொள்வீர்கள். With joy will you draw out of the well of salvation. பெலிஸ்தியர்கள் தூர்த்துப்பட்ட துறவுகளில் நின்று மகிழ்ச்சியோடு நீங்கள் தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். பெலிஸ்தியர்கள் தூர்த்துப்பட்ட துறவுகளில் நின்று மகிழ்ச்சியோடு நீங்கள் தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். You will draw with joy water out of the wells that the Philistines closed up. அதுதான் கேராரிலே நடந்த காரியம். That's what happened at Gerar. அவன் கேராரிலும் துறவுகளை வெட்டினான். He dug wells at Gerar. இனி அடுத்தது இந்த பெர்சபாவிலும் அவன் துறவை He வெட்டுகிறான். also dug a well at Beersheba. பெர்சபாவிலே வெட்டின துறவு எதை காண்பிக்கிறது? What does the well at Beersheba show? விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். He that believeth on me, out of his belly shall flow rivers of living water. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I say it again. முதலாவது அவன் துறவுகளை கேராரிலே வெட்டினான். First of all he dug a well at Gerar. ஏசாயா 26:20 சொல்லப்பட்டிருக்கிறது போல, as it is 12:3 as it is said in 12:3. இரட்சிப்பின் ஊற்றுகளில் Isaiah 12:3. நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு நீங்கள் கொள்வீர்கள். இரட்சிப்பின் ஊற்றுகளில் நின்று மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். With joy shall you draw water out of the well of salvation. நீ இரண்டாவது பெர்சபாவிலே வெட்டின துறவு. Secondly, the well dug at Beersheba. விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். Out of the belly of him that believeth rivers of living water shall flow. யோவான் 7:37. John 7:37. வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். Rivers of living water will flow. இது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு அனுபவம். This is an experience caused by the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உனக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை பாயச் செய்கிறது. The anointing of the Holy Spirit causes rivers of living water to flow out of you. நான் சொல்லுகிறேன், இந்த ஈசாக்கு அநேகருடைய தாகத்தை தீர்க்கிறவனாக இருந்தான். I tell you, Isaac was a person who quenched the thirst of many. தேவனுக்கு ஒரு பலிபீடம், an altar for God, தனக்கு ஒரு கூடாரம், a tent for himself, அநேகருடைய தாகத்தை தீர்ப்பதற்குரிய துறவு, a well to quench the thirst of many. சகோதரனே, இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்கென்று ஒரு பலிபீடம், உனக்கென்று ஒரு கூடாரம், ஆனால் இன்னும் முன்னே ஜீவியமானது அநேகருடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு ஜீவியமாக இருக்க வேண்டும். Child of God who's listening to me, you build an altar for God, a tent for yourself, but then you must dig a well to quench the thirst of many. அநேகருடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய நீரூற்று உன்னுடைய இதயத்திலிருந்து புறப்பட செய்கிறார் ஆண்டவர். God causes a spring to come out of you to quench the thirst of many. உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? What is your life like today? நீ பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறாயா? Have you received the Holy Spirit? ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு நீ பரிசுத்த ஆவியை கேட்டுக்கொள்.
Ask with faith for the Holy Spirit from பரிசுத்த God. ஆவிக்காக ஜெபிப்பாயாக. Pray for the Holy Ghost. என்னத்தை பெற்றுக்கொண்டாலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள் என்று ஒரு பக்தன் சொல்லுகிறான். One man of God says, whatever you receive, see to it that you receive the Holy Spirit. இந்த உலகத்தில் ஆண்டவர் உன்னை ஜீவனோடு வைத்திருப்பதன் நோக்கம் அநேகருடைய தாகத்தை நீ தணிக்கும்படியாக. The very purpose for which God has kept you alive on earth is so that you might quench the thirst of many people. துறவுகளை வெட்டுங்கள். Dig wells. அநேகருடைய தாகத்தை தீர்க்கும்படி துறவுகளை வெளியே கொண்டு வாருங்கள். Bring out the water to quench the thirst of many. ஈசாக்கு பேர்ஷபாவிலே கட்டின பலிபீடம் இந்த சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. These truths are revealed by the altar built by Isaac. ஒரு நிமிஷ நேரம் நம்முடைய கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்துதித்துக் கொண்டே இருங்கள். உங்களுடைய இதயத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு பாய்கிறது போல நீங்கள் இப்பொழுது உணர்வீர்கள். For 1 minute raise your hands and keep praising God and you will experience a river flowing out of you. Hallelujah, 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 hallelujah. கருத்தோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை துதிக்கும் போது நம்முடைய மத்தியில் இந்த பரிசுத்த ஆவியினுடைய நதி, அந்த துறவு, இந்த பெலிஸ்தியர்கள் தூர்த்து போட்டிருந்த துறவுகள் எல்லாம் இப்பொழுது திறப்பதை நீங்கள் காணலாம். With your understanding and with faith keep praising God and you will see those wells that the Philistines closed up being opened up once again. ஆபிரகாம் வெட்டினான், Abraham dug, பெலிஸ்தியர் தூர்த்து போட்டார்கள். Philistines closed it. ஓ, உன்னுடைய மாம்சம் அதை மூடுகிறது. Your flesh is covering it. திரும்பவும் தோண்டுங்கள். But dig it again. விசுவாசத்தோடு தோண்டுங்கள். With faith dig it again. விசுவாசத்தோடு ஈசாக்கின் கிரியை செய்யுங்கள். Do the work of Isaac by faith. உன்னுடைய மாம்சம் அதை மூடி போடுகிறது. Your flesh is covering it. ஆனால் திரும்பவும் நீ தோண்டுங்கள். But dig it again. அது நித்தியமாக அநேகருக்கு தாகத்தை தீர்க்கக்கூடிய ஊற்றாய் It இருக்கும். will eternally quench the thirst of many people. இன்ப இன்ப நதியே பரிசுத்த ஆவியே, இன்ப இன்ப சமயம் இல்லாதபடியால் நான் திரும்ப யாக்கோபினுடைய பலிபீடத்தை பற்றி பேசுகிறேன். I go to the altar of Jacob due to lack of time. அடுத்த பலிபீடம் யாக்கோபின் பலிபீடம். The next is the altar of Jacob. யாக்கோபு 4 இடங்களில் பலி செலுத்தினதாக இருக்கிறது. We read that Jacob offered sacrifices in 4 places. ஆனால் 2 இடங்களில் பலிபீடத்தை கட்டினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. But in 2 places he built altars. ஆனால் மொத்தம் 4 இடங்களிலே அவன் பலி செலுத்தினதாக இருக்கிறது. Overall he offered sacrifices in 4 places. முதலாவது யாக்கோபு பலி செலுத்தினது எங்கே? First of all, where did Jacob offer his sacrifice? லாபானோடு அவன் உடன்படிக்கை செய்த உடனே அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான், அங்கே ஒரு பலி செலுத்தினான். When he made a covenant with Laban, he offered a sacrifice there. மிகுந்த கோபத்தோடும் துவேஷத்தோடும் இவனை தீர்த்து கட்டும்படிக்கு லாபான் புறப்பட்டு வந்தான். Laban had set out with great anger to finish him off. இவன் ஜீவியத்திலே அநேக குற்றச்சாட்டுகளை எழுதி இவனுடைய வீட்டிற்கு இவனை தேடி வருகிறான். He comes seeking after him with many accusations written down. வசனம் சொல்லுகிறது இவனுக்கு தீமை செய்யவே அவன் வந்தான் என்று. The Bible says he came to do him evil. சில ஆவிகள் லாபானின் ஆவியைப் போல உனக்கு தீமை செய்யும்படி, உன்னை குறை சொல்லும்படி அநேக குற்றச்சாட்டுகளை உன்மேல் சுமத்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. Some spirits like the spirit of Laban are coming seeking after you to accuse you, to do you evil, to write accusations against you. 31ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் தெரியும். ஆதியாகமத்திலே you read Genesis 31, you will understand. 31ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம், verse 54. பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரரை அழைத்தான். அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே ராத்தங்கினார்கள். அந்த இடத்துல ஒரு பலி செலுத்தினான். There he offered a sacrifice. இது எப்பொழுது? When was this? தன்னை குற்றம் சாட்டும்படிக்கு வந்ததான லாபானோடு அவன் உடன்படிக்கை செய்கிறான். When he made a covenant with Laban who came to accuse him. லாபான் குற்றம் சாட்ட வந்தபோது இவனிடத்தில் குற்றம் இல்லை. When Laban came to accuse him, there was no fault to find. இதுபோல சில ஆவிகள் நம்முடைய ஜீவியத்திலே சில குற்றங்களை கொண்டு நமக்கு முன்பாக நிறுத்துகிறது. So also some spirits will come and try to bring accusations against us. யாக்கோபை போல அந்த விஷயத்தில் நாம் நல்மனசாட்சி உடையவர்களாய் இருக்க வேண்டும். But like Jacob, at that time we should have a good conscience. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏதாலும் குற்றச்சாட்டுகள் நம்மை குறித்து வரும்போது முதலாவது அது உண்மைதானா என்று சிந்திக்க வேண்டும். When any accusations rise up against us, first of all think and see, is it true? அது இல்லாவிட்டால் நாம் கலங்கவும் கூடாது.
And if it is not true, we should still not be troubled. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சில குற்றச்சாட்டுகள் நம்மை குறித்து வரும்போது, When some accusations are made against us, பாருங்கள் அந்த லாபானோடு அவன் எப்படி பேசுகிறான் பாருங்கள். see how he spoke to Laban. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும், இது இரண்டாவது இடத்துல சொல்லுகிறான் பயபக்திக்குரியவர் என்று. என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார். God had seen mine affliction and the labor of my hands and rebuked thee yesternight. யாராகலும் உன்னை ஒரு இல்லாத காரியத்திற்கு குற்றம் சாட்டும்படிக்கு ஓடி வந்து கொண்டிருந்தால் வழியிலேயே தேவன் அவர்களை சந்தித்து பேசுவார். If anyone tries to come to accuse you for something you have not done, God will meet that man in the way and speak on your behalf. நீ கடிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை, தேவன் அவனை கடிந்து கொள்வார். You don't have to rebuke him, God will do the job. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கடைசியிலே இவனுக்கு தீமை செய்ய வந்தவனோடு இவன் உடன்படிக்கை செய்கிறான். Finally he made a covenant with him who came to do him evil. அங்கேதான் அவன் மலையின் மேல் ஒரு பலி செலுத்தினான். There he made offered a sacrifice on the mount. 31:54 31:54. அடுத்ததாக Next, இவன் இந்த யாக்கோபு கட்டின முதலாவது பலிபீடம், in the first altar that Jacob built, அடுத்த பலிபீடம், the next altar, அதற்கு பெயர் ஏல் எல்லோஹே இஸ்ரேல். it is called El Elohai Israel. 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இருக்கிறது. 33:20. ஏல் எல்லோஹே இஸ்ரவேல். El Elohi Israel. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். இவன் கட்டின பலிபீடம். This is his next altar. இந்த ஏல் எல்லோஹே இஸ்ரவேல் என்றால் என்ன? What does El Elohi Israel mean? தேவன் இஸ்ரவேலின் தேவன். God is the God of Israel. ஆமென். தேவன் இஸ்ரவேலின் தேவன். God is the God of Israel. இந்த இஸ்ரவேல் என்கிற பெயர் எங்கிருந்து வந்தது? Where did this name Israel come from? அவன் வீட்டிலிருந்து வரும்போது இந்த பெயர் இல்லையே. He did not have this name when he came out of his home. இந்த பெயர் எங்கிருந்து வந்தது? Where did this name come from? அந்த பலிபீடத்துக்கு அவன் சூட்டுகிற பெயர் பாருங்கள். Look at the name given at the altar. ஏல் எல்லோஹே இஸ்ரவேல். El Elohi Israel. இந்த இஸ்ரவேல் என்ற பெயர் தனக்கு தேவன் சூட்டின பெயர். Israel is the name given by God to him. அதற்கு இந்த பலிபீடத்தை கட்டுவதற்கு 3 அனுபவங்கள் அவனுக்கு தேவையா இருந்தது. To build this altar he needed 3 experiences. ஒன்று தனித்திருக்கும் அனுபவம் தேவனோடு. One, the experience of being alone with God. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். Then Jacob was alone with God. 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 32:24. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த வசனத்தை கேட்கிறவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, தேவனோடு கூட தனித்திருக்கிற ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இன்றியமையாதது. Whoever, all children of God who are listening to me, it is imperative to have this experience of being alone with God. தேவனோடு பிந்தி தனித்திருந்தான். He was left alone with God. 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும், அந்த வசனம் முன்னால படிங்க. அந்த மனைவியையும் பிள்ளைகள் எல்லாம் ஆற்றை கடக்க செய்தான். He caused his wives and his children to cross the river. அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். சகோதரனே, நீ தனித்து தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவம் உனக்கு தேவை. Jacob was left alone. Brother, you need that experience of being alone with God. ஏல் எல்லோஹே இஸ்ரவேல் என்கிற பலிபீடம் உண்டாகும்படியாக, that the altar El Elohi Israel might be reared up. ஆண்டவருடைய சமூகத்திலே தனித்திருங்கள். Stay alone in the presence of God. சில ஆட்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார சமயம் இல்லை. Some people have no time to sit in God's presence. ஆண்டவர் என்ன செய்கிறார்? What does God do? லேவி புத்திரரை சுத்திகரிக்கும்படிக்கு உட்கார்ந்து சுத்திகரிக்கிறாராம். To sanctify the children of Levi, he sits and sanctifies them. அவர் லேவி புத்திரரை சுத்திகரிக்கும்படிக்கு, அல்லாவிட்டால் உன்னையும் என்னையும் சுத்திகரிக்கும்படிக்கு ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் சுத்திகரிக்கப்படுகிறவங்களுக்கு உட்கார சமயம் இல்லை. The Lord is sitting down to sanctify, to refine the sons of Levi, but those who are being sanctified have no time to sit down. அவர் உட்கார்ந்து சுத்திகரிக்கும் போது
சுத்திகரிக்கப்பட வேண்டிய நீ உட்கார வேண்டியது எவ்வளவு அவசியம்? When he sits down to refine, how more important it is for you to sit down. கோபுரம் கட்டுகிறவனை பற்றி இயேசு சொல்லுகிறார். About the builder of the tower, the Lord says, அவன் உட்கார்ந்து தன்னுடைய செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டுமா? நீ நடந்தல்ல கணக்கு பார்க்கிறது கணக்கு தெற்றி போகும். உட்கார்ந்து நீ பார்க்க வேண்டும். He sat down and took account, we see. So also you should sit down, otherwise your calculations will go wrong. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சில ஆட்களுக்கு கணக்கு பார்க்க சமயம் இல்லை. Some have no time to make calculations. பஸ்ல கண்டக்டர் எழுதுகிறது போல தான் கணக்கு பார்க்கிறார்கள். Like the bus conductor stands and makes his calculations, they do it. பஸ்ல கண்டக்டர் ஆடி எழுதுவார். He will shake with the bus and write down. 3 4 எல்லாம் எழுதுறது பார்த்தால் பெரிய படம் மாதிரி இருக்கும். 3 and 4, these numbers, each one will be like a picture. கண்டக்டர் எழுதுறதான அந்த பேப்பரை வாங்கி பாருங்கள். 3 சொன்னா இப்படி 3 இன்னொரு 3 இப்படி இருக்கும். There will be when he writes 3, it will be look like a telephone cable. சின்ன பிள்ளைகள் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் எழுதுனது போல் இருக்கும். ஏனென்றால் பஸ்ல அசைந்து ஆடி அசைந்து எழுதுகிறார். He shakes in the bus this way and that way, it will be look like a kindergarten child trying to write numbers. அவன் உட்கார்ந்து தன்னுடைய செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும். But you have to sit down and make your calculations. இது கடைசி காலம். These are the last days. ஆண்டவருடைய பாதப்படியிலே உட்காருங்கள். Sit at the feet of God. மரியாள் தன்னை எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள காரணம் இதுதான். This is how Mary did it. She chose that good part which shall not be taken away from her. பாதப்படியிலே அவள் உட்கார்ந்தாள். She sat at the feet of Jesus. மார்த்தாளுக்கு சமயம் இல்லை. Martha had no time. பல அலுவல்கள் ஏராளம் உண்டு. She had a lot of work to do. இது உட்கார வேண்டிய சமயம். This is the time to sit down. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். But Jacob was left alone. தனித்திருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அழுங்கள். Sit alone in the presence of God and weep. என் தேவனே என்று கூப்பிடுங்கள். Say, cry to him, my Lord. என் நேசரே என்று கூப்பிடுங்கள். Call out to him, my beloved. என் இயேசுவே என்று கூப்பிடுங்கள். Call out to him, my Jesus. எனக்கு இக்கட்டான சூழ்நிலை ஆண்டவரே என்னை தப்புவியும் என்று சொல்லுங்கள். Lord, I am in a strait, help me. உங்களுடைய கதறுதலின் சத்தம் ஆண்டவருடைய செவியில் தொனிக்கட்டும். Let the sound of your crying out resound in the ears of God. என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. If you call to me, I will deliver you, he said. ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் தனித்திருந்தான். He stayed alone. அதோடு சேர்ந்து அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம், the next blessing that he got, அவனுடைய பெயர் மாற்றி இஸ்ரவேல் என்கிற பெயர் கிடைத்தது. His name was changed and he was called Israel. இந்த பலிபீடம் கட்ட காரணமே அதுதான். இந்த பலிபீடத்தினுடைய பெயரே அதுதான், அவனுடைய புதிய பெயர். The reason for that building that altar is this, and that is his new name. தேவன் இஸ்ரவேலின் தேவன். God is the God of Israel. உங்களுடைய பெயரை சொல்லி தேவன், நான் சொல்கிறேன், தேவன் ஜோயலின் தேவன். So put your name there and say it. தேவன் தேஜுவின். God is the God of Teju. உங்களுடைய பெயரை சொல்லி அப்படியே சொல்லுங்கள். You say your name and say it. ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்றால் தேவன் இஸ்ரவேலின் தேவன். God is the God of Israel. நான் தான் இஸ்ரவேல். I am Israel. நான் யாக்கோபா இருந்தேன், இப்பொழுது இஸ்ரவேல் ஆகிவிட்டேன். I was Jacob but now I am Israel. தேவன் என்னுடைய தேவன். God is my God. எல்லாரும் சொல்லுங்கள், தேவன் என்னுடைய தேவன். All say it, God is my God. இன்றைக்கு நீங்கள் திரும்பி போகும்போது இப்படியே நீங்கள் சொல்லிக் கொண்டு போங்க. When you go back, say this and go back. தேவன் என்னுடைய, உங்களுடைய பெயரை சொல்லி நீங்க சொல்ல வேண்டும். எல்லாரும் அவங்க பெயரை சொல்லி சொல்லுங்க. Each one of you say your names and say it. தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லுங்க. அந்த என்னுடைய இடத்துல உங்களுடைய பெயரை சொல்லி சொல்லுங்க. Don't say my God, put your name there. தேவன் உங்களுடைய பெயரை சொல்லி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சிலருக்கு வெட்கமா இருக்கு தங்களுடைய பெயரை சொல்லி. Some have forgotten their names, I think. ஏல் எல்லோகே இஸ்ரவேல், தேவன் இஸ்ரவேலின் தேவன். El Elohi Israel. சரி, உங்களுக்கு உங்களுடைய பெயரை சொல்ல வெட்கமா இருந்தால் தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லுங்கள். If you are ashamed to say your name, say God is my God. சத்தமாக loudly. தேவன் என்னுடைய தேவன். God is my God. தேவன் என்னுடைய தேவன். God is my God. தேவன் என்னுடைய தேவன். God is my God. உங்களுடைய சத்தம் கேட்கிறது, என் பக்கத்துல இருக்கிறவங்களுடைய சத்தம் கேட்கிறது இல்ல. I can hear your sound, I can't hear the sound of those who are nearby. அடுத்த முறை இவங்களுடைய சத்தமும் கேட்கும்னு நினைக்கிறேன். I think next time we will hear their sound also. தேவன் என்னுடைய தேவன். God is my God. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எவ்வளவு அருமையான ஒரு அனுபவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் படைத்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போனான். What a good experience he had in this world and then left the world. அடுத்தது, இந்த பலிபீடம் கட்டுவதற்கு முன்னே ஒரு காரியம் சம்பவித்தது. Before building this altar, a thing took place. அவனுடைய சத்துருவோடு அவன் சமாதானமானான். He got reconciled with his enemy. யாக்கோபுக்கு ஒரே சத்துரு. Jacob had just one enemy, தன்னுடைய சொந்த சகோதரன், his own brother. சேஷ்ட புத்திர பாகம் கிடைத்தது. He got his birthright. தகப்பனின் ஆசீர்வாதமும் கிடைத்தது. He got the blessing of his father. ஆனால் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. But no peace in his life. ஒரு சத்துரு இருக்கிறான். There is an enemy. ஒரே ஒரு பகைவன். Just one enemy. ஆசீர்வாதத்தை நினைக்கும் போது சந்தோஷம் வரும்,
திடீரென்று ஏசா என்று நினைக்கும் போது திகில் வரும். Whenever he thinks of that blessing, he is overjoyed. But then when he thinks of Esau, he trembles. ஏதோ தவறி போய் கன்வென்ஷனுக்கு போய் வந்து உட்கார்ற இடத்துல அந்த ஆள் வந்து உட்கார்ந்தால் இப்படி திரும்பி பார்க்கும்போது உன்னுடைய சத்ருவா இருந்தால் உன்னுடைய முகம் எப்படி இருக்கும்? You come for a blessing and sit in the convention with joy. You suddenly turn around and see your enemy, you tremble and go to a side. உனக்கு யாராலும் சத்துருக்கள் இருக்கிறார்களா? Do you have any enemies? அந்த சத்ருவோடு நீ சமாதானமான பின்புதான் ஏல் எல்லோஹே இஸ்ரவேல் என்கிற பலிபீடம் உண்டாகும். You can build the altar El Elohi Israel only after you reconcile with that enemy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏசாவோடு சமாதானம் ஆகும் வரைக்கும் இந்த யாக்கோபுக்குள்ளே அவனை பற்றிய ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. As until Jacob got reconciled with Esau, Jacob was always afraid of Esau. ஏசா வந்து விடுவானா, என்னை கொன்று போடுவானா, எனக்கு என்ன சம்பவிக்கும் என்கிற ஒரு பெரிய பயம். A constant fear within him. Will Esau come? Will he kill me? What will happen? அந்த பயம் நீக்கப்பட வேண்டும். That fear should go. எங்க வாத்தியார் எங்களுக்கு ஒரு கதை சொல்லி கொடுத்தார். Our teacher taught us a story. பயப்படக்கூடாது. That we should not fear. ஒரு நாள் அந்த கதை என்னன்னு சொல்கிறேன். I tell you that story. கிளையினில் பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கன குதிப்பதை போல் கிளைதொறும் குதித்து தாவி கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளிப்பாம்பா எண்ணி எண்ணி உச்சி போய் தன்வால் பார்க்கும். அதாவது ஒரு ஆலமரத்துல ஒரு குரங்கு விளையாடி கொண்டே இருந்ததாம். A monkey was playing about on a banyan tree. ஆலமரத்தினுடைய விழுதுகளை பிடித்து பிடித்து தாவி தாவி விளையாடி கொண்டே இருந்ததாம். Jumping, holding on to the roots of the banyan tree, it was jumping from place to place. அந்த ஆலமரத்துல ஒரு பாம்பு தலைகளாக தொங்கிக் கொண்டிருந்தது. And amongst those roots in one place a snake was hanging upside down. கிளையினில் பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு, அதாவது தொங்கிக் கொண்டிருந்த பாம்பை கூட இது விழுதென்று நினைத்து பிடித்து விட்டது. It went and caught hold of the snake also, thinking it is one of the roots. விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கன குதிப்பதை போல் ஊர்ந்து விளையாடுகிறதான ஒரு குழந்தை ஓடி போய் விளக்கை பிடித்து விட்டால் எப்படி இருக்கும்? வெடுக்கன குதிப்பதை போல், ஐயோ பாம்பை பிடித்து விட்டேனே என்ற பயத்தோடு கிளைதொறும் குதித்து தாவி கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளிப்பாம்பா எண்ணி எண்ணி உச்சி போய் தன் வால் பார்க்கும். அதாவது இப்பொழுது இந்த பாம்பிற்கு பார்க்கிறதெல்லாம், இந்த குரங்குக்கு பார்ப்பதெல்லாம் பாம்பாகவே தெரிகிறது. After it took hold of that snake and realized it was snake, everything that was hanging from the tree was a snake for the monkey. இருதயத்தில் பயம். There was fear. அது பார்த்து பார்த்து கிளையை தாவி தாவி மேலே போயிட்டு it saw all those things and jumped and went right to the top of the tree. நடுங்கிக் கொண்டே இருந்தது. Trembling. எங்க பார்த்தாலும் பாம்புகள் தொங்கிக் கொண்டே இருக்கிறது. Wherever you see, snakes are hanging. திடீரென்று இப்படி பின்னாலே பார்த்ததா. Suddenly it looked behind it. அதனுடைய வால் அப்படி தொங்கிக் கொண்டிருந்தது. Its own tail it saw. ஐயோ இந்த பாம்பு இங்கே வந்து விட்டது என்று சொல்லி பயந்து உச்சியிலிருந்து கீழே விழுந்து செத்ததா. It says, oh, the snake has come here and jumped from the top and was afraid and died. இன்றைக்கு அநேகருடைய இருதயத்திலே சில பயங்கள் காணப்படுகின்றன. Many people are afraid like this. சில இந்த ஈசாக்குக்குள் இருந்த பயம் போல, ஆசீர்வாதம் ஒரு பக்கத்தில் இருக்கிறது, சேஷ்டபுத்திர பாகம் ஒரு பக்கத்தில் இருக்கிறது, பெட்டியில பூட்டி வைத்தது போல ஒரு பக்கத்தில் தகப்பனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. இருதயத்திற்குள்ள பயம், என்னை கொண்டு போடுவானா கொண்டு போடுவானா கொண்டு போடுவானா கொண்டு போடுவானா. Some people have their birthright locked up in a suitcase and they have a blessing on the other side, but in their heart it is, will he kill me, will he kill me. யாரோடத்திலேயாவது உங்களுக்கு பகை இருக்கிறதா? Do you have a hatred towards anyone? யாரை குறித்தாலும் உங்களுக்கு துக்கம் இருக்கிறதா? Do you have some grief, bitterness against anyone? நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கும்போது அவர்களை பற்றிய ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகிறதா? Whenever you sit in the presence of God, do they come to your mind? ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்கிற பலிபீடம் கட்டுவதற்கு முன்பு ஏசாவோடு அவனுடைய ஒரே சத்ருவோடு அவன் சமாதானமாக ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். Before Isaac could build, before Jacob could build that altar of El Elohi Israel, God gave him an opportunity to be reconciled with his brother. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யாராகிலும் உங்களுக்கு பகைவர்கள் இருந்தால், உங்களுடைய அருகாமையில் இருந்தால் நேரடியாய் பேசுங்கள். தொலைவில் இருந்தால் நீங்கள் டெலிபோன்ல பேசுங்கள், அல்லாவிட்டால் கடிதம் எழுதுங்கள். If there is any enemy, anyone you hate who is near you, talk to him right now. If he is far away, talk to him by telephone or write a letter to him. சத்ருவோடு சமாதானமான பின்புதான் இந்த பலிபீடம் கட்டப்படும். This altar will be built only if you are at peace with him, with your enemy. எல்லாரோடும் சமாதானமாக இருக்கிறேன் என்கிற ஒரு சாட்சி நமக்கு தேவை. We need that witness that I am at peace with all people. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு
பிரியமாயிருக்கும் என்றால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். When a man's ways please the Lord, he maketh even his enemies to be at peace with him. இன்றைக்கு நான் கர்த்தருடைய வாக்குத்தத்தமாய் உங்களோடு பேசுகிறேன். உங்களுக்கு யாராலும் சத்துருக்கள் இருந்தால் நீங்கள் நல்ல இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் ஜெபியுங்கள். கர்த்தர் அவர்களை உங்களோடு கொண்டு வந்து ஒப்புரவாக்குவார். Today I tell you the word of God. If you have any enemies, you pray today to God with a sincere heart. The Lord will bring them to you and you will be reconciled with them. ஒரு செகண்ட் உங்களுடைய கண்களை மூடி அந்த ஒரு ஒப்புரவாகுதலுக்காக உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் செய்யுங்கள். For a moment close your eyes and for that reconciliation raise your hands and praise God. யார் உங்களோடு விரோதமாய் இருக்கிறதோ, whoever is your enemy, அவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லுங்கள். say Lord I forgive them. ஆண்டவரே அவர்களோடு நான் ஒப்புரவாக விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். Lord I want to get reconciled with them. பகையை என்னுடைய இருதயத்திலிருந்து நான் அகற்றுகிறேன் என்று சொல்லுங்கள். I remove hatred from my heart, Lord. இந்த உலகத்தில் எனக்கு யாரோடும் பகை இல்லை என்று சொல்லுங்கள். I don't have hatred against anyone in this world. தேவனோடும் மனுஷனோடும் சமாதானமாய் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். I am at peace with God and man. அப்பொழுதுதான் ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்கிற பலிபீடம் உண்டாகும். Then that altar El Elohi Israel will be reared up. உன்னுடைய சத்துரு உன்னோடு சமாதானமான பிறகுதான் தேவன் என் தேவன் என்று தைரியமாய் நீ சொல்ல முடியும். You can say boldly God is my God only if your enemy is at peace with you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்ததாக இவன் கட்டின இன்னொரு பலிபீடம். Another altar he built. ஏல் பெத்தேல். El Bethel. ஏல் பெத்தேல். El Bethel. 35ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே 35:7. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். ஏல் பெத்தேல் என்றால் தேவனுடைய வீட்டின் தேவன். God is the God of God's house. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய வீட்டின் தேவன். God is the God of God's house. ஏல் பெத்தேல். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. Bethel means house of God. பெத்தேல் என்கிறதானே ஏல் பெத்தேல் என்கிற பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்றால் அவன் பெத்தேலுக்கு வர வேண்டும். To build that altar El Bethel, he has to come to Bethel. கர்த்தர் அவனிடத்தில் சொல்லுகிறார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. The Lord says you go, arise and go to Bethel. அங்கே 4 காரியங்கள் சம்பவித்தன. There 4 things happened. ஒன்று, அவனுடைய தீர்மானத்தை அவன் புதுப்பிக்க வேண்டும். One, he has to renew his resolutions. இவன் பெத்தேலுக்கு வராமல் வேற எங்கேயோ போய் 100 வெள்ளிக்காசு கொடுத்து ஒரு நிலம் வாங்கினான். But instead of going to Bethel, he went to another place and bought a piece of land for 100 pieces of silver. ஆண்டவருக்கு சித்தம் இல்லாமல் எங்கேயோ போய் ஒரு நிலம் வாங்கி இருக்கிறான் வீடு கட்டுவதற்காக. He went and bought a plot of land for somewhere else outside the will of God. கர்த்தர் சொன்னார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. இப்போ வாங்கின 100 வெள்ளிக்காசு நஷ்டம், வாங்கின நிலமும் நஷ்டம். The Lord says your 100 pieces of silver is a loss, your land is a loss, go to Bethel. தீர்மானத்தை புதுப்பித்துக்கொள். Renew your determination. நீ எத்தனையோ தீர்மானம் செய்திருக்கிறாய், அப்படியே மறந்து போய் இருக்கிறாய். You have made so many determinations but you have forgotten them. இரண்டாவது, அந்நிய தெய்வங்களை அகற்றினார்கள். Secondly, he put away strange gods. ஏல் பெத்தேல் என்கிற பலிபீடம் உண்டாக வேண்டும் என்றால் For that altar El Bethel to happen, அந்நிய தெய்வங்கள் அகற்றப்பட வேண்டும். strange gods should be removed. அந்நிய தெய்வங்கள் என்றால் நமக்குள்ளே இருக்கிற அந்நிய அன்புகள். Strange gods refer to the strange loves in us. தேவனுக்கு அந்நியமான ஒரு அந்நிய அன்பு உன் இருதயத்தில் இருந்தால் ஏல் பெத்தேல் உருவாகாது. If there is any love different from the love of God, strange love within you, El Bethel will not be reared up. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்நிய அன்புகளை தேவ ஜனங்கள் அகற்றி விட வேண்டும். Children of God should put away strange loves. மூன்றாவது, அவர்களுடைய வஸ்திரங்களை மாற்றினார்கள். Thirdly, they changed their garments. நீங்கள் 35ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் தெரியும். You read the chapter 35, you will see. தொடக்கத்திலிருந்தே நீங்கள் வாசித்தால் நீங்கள் அதை காணலாம். From the beginning you will see it. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை மாற்றினார்கள். They changed their garments. அதாவது ஒரு பெரிய சுத்திகரிப்பு, a great sanctification. வஸ்திரங்களை மாற்றினார்கள். They changed their garments. சுத்திகரிப்பின் போது சில இடங்களிலே வஸ்திரங்களை தோய்த்தார்கள், சில இடங்களிலே வஸ்திரங்களை மாற்றினார்கள். Concerning sanctification, in some places they washed their garments, in some places they changed their garments. சுத்திகரிக்கப்படும் போது வஸ்திரங்களை மாற்றுவதும் உண்டு, வஸ்திரங்களை தோய்ப்பதும் உண்டு. In sanctification there is an aspect of washing the garments and there is an aspect of changing garments. இந்த இடத்திலே அவர்கள் வஸ்திரங்களை மாற்றினார்கள். Here they changed their garments. வஸ்திரம் என்பது நம்முடைய ஜீவியம்தான். Garments show our life. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். Rend your hearts and not your garments and turn to the Lord. உங்களுக்கு வேறே ஒரு இருதயத்தை கர்த்தர் தருவார். The Lord will give you another heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்ததாக நான்காவதாக அவர்கள் செய்தது, Fourthly, தங்கள் அணிகலன்களை தங்கள் நகைகளை கலற்றினார்கள். they removed all their earrings and jewelry. அப்ப ஏல் பெத்தேல் என்கிற பலிபீடம் யார் கட்ட முடியும் என்றால் நகை கலற்றினவர்கள் தான் கட்ட முடியும். Only those who remove their jewelry can build El Bethel.
அதை நான் இன்றைக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். I tell it to you today clearly. ஏல் பெத்தேல் என்கிற பலிபீடம் கட்டுவதற்கு முன்பு அவர்கள் நகைகளை கழற்றி மண்ணுக்குள்ளே புதைத்தார்கள். Before building the altar El Bethel, they removed their jewelry and buried it under the sand. பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே இப்படி ஒரு அனுபவமா இருந்தால் இந்த கிருபையின் காலத்தில் இயேசுவின் வருகையோடு நெருங்கி இருக்கிற நீ எந்த அளவுக்கு இந்த சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும். If this is what was followed in the Old Testament, and then you who are in the grace period, who are approaching the coming of the Lord, how much more you have to stick to this truth. ஏல் பெத்தேல் என்கிற பலிபீடத்தை கட்டுவதற்கு முன்பு அவர்கள் தங்கள் அணிகலன்களை தங்கள் நகைகளை கழற்றி ஒரு கர்வாலி மரத்தண்டையிலே புதைத்தார்கள். Before building the altar called El Bethel, they removed their jewelry and buried it under an oak tree. மண்ணிலே புதைத்து போட்டார்கள். Buried it under the sand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் நகையின் மேல் இருக்கிறதான ஆசை உன் ஜீவியத்திலிருந்து முற்றிலும் அற்று போனால் தான் இந்த பலிபீடம் நீ கட்ட முடியும். This altar can be reared up only if your desire for jewelry goes away from you. உன்னை அலங்கரிக்க வேண்டும், உன்னை ஆடம்பரமாக நீ மற்றவர்களுக்கு முன்பாக அழகாக காணப்பட வேண்டும் என்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் அற்ற பின்பு இந்த பலிபீடம் உருவாகும். This mind of decorating and adorning yourself and appearing beautiful before others should go away before you build this altar. மணவாட்டி உள்ளான பூரணம் உடையவள். The bride is all glorious within. உள்ளான பூரண மகிமை உடையவள். She is all glorious within. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உள்ளான மகிமையை நமக்குள்ளே உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். God is shaping an inward glory within us. நகையோடு விடுதலை இல்லாத தேவனுடைய பிள்ளையே உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். Child of God who is not delivered from jewelry, the Lord is speaking to you. அன்றைக்கு யாக்கோபு ஏல் பெத்தேல் என்கிற பலிபீடத்தை கட்டுவதற்கு முன்பு தன்னுடைய வீட்டார் எல்லாரும் நகைகளை கழற்றி மண்ணுக்குள்ளே புதைத்தது போல நீயும் கூட உனக்குள்ள இருக்கிற நகை ஆசையை மண்ணிலே புதைத்து விடு. Just like that day the house of Jacob, they removed their jewelry and placed it under the oak tree and buried it in the sand. Today bury your desire for jewelry in the sand. மண் என்று சொல்வது அதை மண்ணாய் காண்பதை காண்பிக்கிறது. Sand shows what is just mud or earth. இதுவரைக்கும் பொன், இப்பொழுது நான் மண் என்று நினைக்கிறேன். Till now it was jewelry and gold. Now remember it is mud or earth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of the Lord. அடுத்ததாக நான்காவது அவன் ஒரு பலி செலுத்தினான். Fourthly, he offered a sacrifice. 46ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே. Chapter 46 verse 1. அது எப்பொழுது தெரியுமா? You know when that happened? அவனுடைய ஆவி உயிர்த்தபோது அவன் ஒரு பலி செலுத்தினான். When his spirit was quickened, he offered a sacrifice. இதுவரைக்கும் அவனுடைய ஆவி யோசேப்பு மரித்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்தது. Till now he was thinking that Joseph was dead. இப்பொழுதோ அவனுடைய ஆவி உயிர்த்து விட்டது. But now his spirit revived. அவன் ஒரு பலி செலுத்தினான் ஆண்டவருக்காக. He offered a sacrifice for God. நீங்கள் வீட்டிலே போய் இந்த வசன பகுதிகளை எடுத்து வாசித்து தியானித்து உங்களுக்குள்ளே ஒரு உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Go home, meditate on the scripture portions, and you receive a revival, a quickening spirit within you. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. The coming of the Lord is at hand. ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடி முழங்காலில் இருப்போம். For a moment, let's all close our eyes and stand on our knees. இப்பொழுதே அந்நிய காரியங்கள் நம்மை விட்டு அகன்று போகட்டும். Let strange things leave us right now. ஆண்டவருக்கென்று பலிபீடங்கள் எழும்பட்டும். Let altars rise up for God. ஜீவியமே பலிபீடமாய் மாறிவிடட்டும். Let your life become an altar. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is with us. உன்னுடைய பயம் நீக்கப்படுகிறது. Your fear is being removed. உன்னுடைய சந்தேகங்கள் அகற்றப்படுகிறது. Your doubts are being dispelled. உன்னுடைய வியாதிகள் அகற்றப்படுகிறது. Your sicknesses are being healed. உனக்கு நன்மை உண்டாகிறது. Goodness is coming upon you. ஆண்டவர் உனக்கு உதவி செய்யும்படியாய் இறங்கி வந்திருக்கிறார். The Lord has come down to help you. உன்னுடைய சத்துருக்கள் உன்னோடு சமாதானமாக போகிறார்கள். Your enemies are going to get reconciled with you. நீ செய்கிற வேலையிலே உனக்கு நன்மை உண்டாக போகிறது. There's going to be goodness in your work. வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் இதோ உன்னை நேசிக்கிறார். God who is faithful in his promise loves you. கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. The hand of the Lord is not short. அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. His ears are not dull. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Jesus Christ is the same yesterday and today and forever. ஓ, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். He is walking in our midst as the God of blessing. உங்களுடைய வாய் திறந்து நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரிடத்திலே. Open your mouths and tell the Lord, தேவன் என்னுடைய தேவன். God is my God. எல்லாரும் சொல்லுங்கள் விசுவாசத்தோடு. All say it by faith. தேவன் என்னுடைய தேவன். God is my God. நான் ஜீவிப்பேன். I will live. நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். I will be blessed. என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். My God will bless me. அசுத்த ஆவிகள் வெட்கப்பட்டு போயின. Evil spirits are put to shame. சாத்தானின் வல்லமைகள் வீழ்ச்சி அடைந்தன. Powers of Satan are fallen. பாதாளத்தின் வல்லமைகள் தோற்கடிக்கப்பட்டன. Powers of hell are defeated. ஆண்டவருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. The right hand of the Lord is exalted. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்ய துவண்டிருக்கிறது. The right hand of the Lord doeth valiantly. இதோ அவருடைய கரம் என்னை தூக்கி எடுக்கிறது. His her right hand has lifted me up. கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்கிறார். The Lord is lifting you up.
கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். The Lord is delivering you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். The Lord is blessing you. உன்னுடைய துக்கத்தை மாற்றி உனக்கு சந்தோஷம் தருகிறார். Removing your sorrow is filling you with joy. உன்னுடைய சத்துருக்களை சமாதானமாகும்படி செய்கிறார். He is causing your enemy to be at peace with you. உன்னுடைய தீமைக்கு பதிலாக நன்மை உனக்கு உண்டாக போகிறது. Instead of your evil, good is going to be bound within you. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவன். Behold, I am the God of all flesh. என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There is nothing too hard for me. கர்த்தர் நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். I see the Spirit of God moving in our midst. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், வாழும் பரந்து வாழும் சீர்குலைத்த அன்பை என்றும் பாடுவேன். அகிலமும் சாட்சியாக புகழ்ந்த கட்டளையதா, பூமி அகிலமும் சாட்சியாக புகழ்ந்த கட்டளையதா, ஆவியாத்மாவும் தேவன் யாவும் இங்கு தந்து தொண்டு செய்துவேன். ஆவியாத்மாவும் தேவன் யாவும் இங்கு தந்து தொண்டு செய்துவேன். வானத்திலிருந்து ஒரு பெரிய அக்கினி இறங்குவதை நான் காண்கிறேன். I see a great fire descending from heaven upon this compound. இங்கே நிற்கிறதானே முழங்கால் நிற்கிற அநேகருடைய தலையின் மேல் அந்த அக்கினி இறங்குவதை நான் பார்க்கிறேன். I see a fire descending on many who are standing on their knees. உங்களுடைய சத்துருத்துவம் நீக்கப்பட்டது. Your enmity is gone. உங்களுடைய தீமைகள் எல்லாம் அகற்றப்பட்டது. All your evil is gone. ஆண்டவர் உங்களை இந்த வேளையிலே ஆசீர்வதிக்கிறார். God is blessing you now. விசுவாசத்தோடு நீங்கள் திரும்பி போங்கள். Go back by faith. உங்களுடைய தீமையை நன்மையாய் மாற்றி இருக்கிறார். God has turned your evil to good. ஹalleluya Hallelujah. ஹalleluya. துலபரா ஷலபக துலா இரபரா. அருமையான ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த 4வது நாள் கூட்டத்தை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி எங்களுடைய மத்தியில் வல்லமையோடு கடந்து வந்து நடத்தி தந்தபடினால் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய பிதாக்கள் பலிபீடங்களை கட்டினார்கள், உம்மை பிரியப்படுத்தினார்கள், ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்தார்கள். சுவாமி, நாங்களும் கூட இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ஆண்டவருக்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகளெல்லாம் எங்களுடைய பிதாக்களின் பலிபீடங்கள் மூலமாக நீர் எங்களுக்கு சொல்லித்தந்த எல்லா நன்மையான ஆசீர்வாதமான காரியங்களுக்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பிதாவே, ஈசாக்கு பலிபீடங்களை கட்டினார், அதற்காக
அவர் அநேக காரியங்களை தன்னுடைய ஜீவியத்தில் அகற்றி அநேக காரியங்களை ஜீவியத்தில் சேர்த்து கொண்டார். நீர் அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே 100 மடங்காக நீர் ஆசீர்வதித்தில் நாங்கள் வாசிக்கிறோம். நாங்களும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தருகிறதான பரலோகத்தில் தருகிறதான ஆலோசனையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அதிகமாய் விளைய செய்கிறதான தேவனிடத்தில் இருந்து 100 மடங்காக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம் கர்த்தாவே. யாக்கோபும் கூட பலிபீடங்களை கட்டினார். அவர் பலிபீடங்களை கட்டுவதற்கு முன்பாக தன்னுடைய ஜீவியத்தில் அநேக ஒழுங்குகளை அவர் செய்தார் நாங்கள் கேட்டோம் சுவாமி. நாங்களும் அதுபோல என்னென்ன காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் செய்ய வேண்டுமோ அவைகளெல்லாம் செய்து ஜீவியத்தை ஒழுங்குபடுத்தி நாங்கள் பலிபீடத்தை கட்டி கர்த்தாவே சீக்கிரமாக வெளிப்பட போறதான கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் நிற்க எங்களை தைரியப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. வந்திருக்கிறதான ஒவ்வொருடைய இருதயத்தின் நிலவரங்களை அறிந்து ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பேசினபடியினாலுமே துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வல்லமை உள்ளதான வார்த்தையானது பெரிய காரியங்களை உங்களுடைய மத்தியில் செய்தபடியினால் ஸ்தோத்திரம். வானத்தில் அக்கினி இறக்கினபடியினால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அக்கினி எங்களை மத்தியில் இறக்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தை எங்களுடைய ஜீவியத்தில் பெரிதான காரியங்களை செய்து பெரிதான மாற்றங்களை வருத்தி சுத்திகரித்து எங்களை பூர்ணப்படுத்தி சீக்கிரமாக வெளிப்பட போறதான கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் தைரியமாக நிற்க எங்களை ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று எங்களுக்காக ஜீவன் வைத்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு மேல காணப்படி நம்மோடு இருப்பதாக.